அனைவருக்கும் வணக்கம். ஆற்காடு பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட சில முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. துலா ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல அற்புதமான மாற்றங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த ஆற்காடு பஞ்சாங்கம் இந்த புது வருட பிறப்பில் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இந்த பராபர வருடம் எந்த மாதிரியான ஒரு கணிப்புகளை சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொண்டு அதை மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். துலாம் ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் பாக்கியஸ்தானமாக சஞ்சரிப்பதால் பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடக்கூடியதாக இருக்குது. பின்தங்கிய நிலையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்ற பாதையில் செல்வாங்க. தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலை, தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நலத்தை பொறுத்தவரை உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தமான உபாதைகள் வரலாம். சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். நல்ல பணப்புழக்கம் இருக்குது. முயற்சிகளின் பேரில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய வீடு மனை ஆகியவற்றுக்கு வாங்குவது போது உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முறைக்கு 2 முறை விசாரித்து வாங்குவது நல்லது. நண்பர்கள், உறவினர்கள், அந்நியோர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். சற்று முயற்சி எடுத்தால் பதவி உயர்வு உங்களை வந்து சேரும். வியாபாரத்தில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறலாம். லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்யக்கூடியதாகவும் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாக வந்தாலும் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பொருளாதார நிலை எதிர்பார்த்தபடி இருக்காது. உடன் இருப்பவர்களால் பிரச்சனைகள் வரலாம். அரசியல்வாதிகளுக்கு சீரான பலனை எதிர்பார்க்கக்கூடியதாகவும் மாணவ மணிகள் சிரத்தை எடுத்து படிக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த பலன்கள் வந்து தீரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்க செய்யும். எனவே சாதுரியமாக பேசி எதையுமே சமாளிப்பது நல்லது. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் மன வலிமை உங்களுக்கு உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். சந்திரனுடைய சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுடைய மனதில் உற்சாகத்தை தரும். விசாகம் 1-2-3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அவ்வப்போது ஏதாவது தடங்கள் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். போட்டிகள் நீங்கும். இந்த காலகட்டம் பொறுத்தவரை உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. திறமையான செயல்கள் மூலம் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கலாம். தினமுமே நவகிரகங்களை வலம் வர வேண்டும். குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியமான ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லலாம். பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வகையில் புதிய திட்டத்தின் மூலம் நல்ல ஒரு வெற்றிகளை அடையக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு யோகமான நல்ல நிலைமை ஏற்படும். தொழிலில் இருக்கக்கூடிய இழுபறியான ஒரு நிலை மாறி தொழிலில் நல்ல லாபத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க. பயணங்களின் பொழுது மனம் சற்று அமைதி என்று சஞ்சலத்துடன் காணப்படலாம். காதல் உறவுகளில் காட்டும் கவனக்குறைவு உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். இந்த காலம் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. எனவே உங்களுடைய முதலீடுகள் மீது உங்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. செலுத்த வேண்டிய பணத்தை நீங்கள் கண்டிப்பாக செலுத்த வேண்டும். பயணங்களின் பொழுது உங்களுடைய மனம் அமைதியென்று இருப்பதோடு பதட்டமும் அதிகரிக்கக்கூடும். வார இறுதியில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு.
பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நன்மைகள் நடைபெறக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு கிரகநிலை அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி கிடைப்பதில் இருந்த தாமதம் நீங்கும், மனதில் தெளிவு உண்டாகும், ஆக்கப்பூர்வமாக எதையுமே செய்யும் எண்ணம் தோன்றலாம். அவசர முடிவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான கடித போக்குவரத்தால் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவது தொடர்பான திட்டங்கள் தோன்றலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பயணங்களால் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். மேலதிகாரிகள் கூறுவதை மறுத்து பேசாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும். தெளிவான முடிவுகள் மூலம் நன்மைகள் உண்டாகலாம். குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் குடும்ப தேவைகளுக்காக வசதிகளை பெருக்கக்கூடிய வகையில் இருக்குது. பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகலாம். கலைத்துறையில் நெருக்கமானவருடன் இனிமையான பேசி உங்களுடைய பொழுதை கழிப்பீங்க. அரசியல்வாதிகள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவாங்க. இந்த காலகட்டத்தில் வேதாந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கக்கூடியதாகும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது நல்லது. பாடங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வது வெற்றியை பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே திருப்தியும் வெற்றியும் காணக்கூடியதாகும். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலுமே அனைவருடன் அமர்ந்து பேசி நல்வழியில் தீர்வு எடுங்கள். இது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இணை புரியாத ஒரு கவலை மனதில் குடிக்கொண்டிருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். தாங்கள் இப்பொழுது உள்ள வேலைகளை மட்டுமே கவனித்து வாருங்கள். எளிதில் நிதானத்தை நீங்கள் முடியக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. விசாகம் 1-2-3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலை சுமாராக இருக்குது. சகோதர சகோதரிகள் யாரானும் ஒருவர் உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை பரிசாக அளிப்பாங்க. உணவு விஷயத்தில் நீங்கள் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டியது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் உறுதுணையாக உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தினமுமே அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனதில் இருந்து வந்த கலக்கம் நீங்கக்கூடியதாகும். உங்களுடைய ஆள் மனதில் வேண்டுதலை வைத்து அம்மனுடன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து வாருங்கள். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான யோகமான பல காரியங்கள் நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புத்தி கூர்மையுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். ராசி அதிபதி சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு பலம் பெற்றிருக்காரு. பொருளாதார நிலை மகிழ்ச்சிகரமாக உள்ளதால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். சத்ரு ஜெயம் உண்டாகக்கூடியதாகும். எதிரிகளை வெல்லக்கூடிய வலிமை உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரை ஞாபக சக்தி கூடக்கூடியதாகும். தொழில் போட்டியாளர்களை நீங்கள் புறமுதுகு காட்டி ஓட வைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சிலர் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை பிடிக்காமல் புதிய வேலை தேடலாம். எந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று தெரிந்து அதன்படி செயல்பட்டு உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்குது. சிலர் தொழிலுக்காக தூர தேசம் செல்லலாம். உயர்கல்வி படிப்பவர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி தரும். இந்த காலகட்டத்தில் சம்பந்திகள் சண்டைக்கு பிறகு வரக்கூடியதாகும். வேலையாட்கள் உங்களுக்கு உருவாகிய பிரச்சனைகள் சீராகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.